வெல்கம் டு Poojasri Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈஸியான கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் குட்டி குட்டி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது இல்லைங்களா, அப்போ நம்மளே வீட்லேயே எப்படி கேக் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓவன் இல்லாமல் குக்கரில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கலாக்கனிகள், மைதா, sugar powder, vanilla essence, salt, melted butter, cheese, tutti frutti, baking soda, milk, chocolate, eggs, பேக்கிங் பவுடர். ஃபஸ்ட்டு நம்ம மைதா மாவு சலிச்சுக்கணும். மைதா மாவு சேர்த்து அதில் பேக்கிங் பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்து சலிச்சுக்கணும். அது பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா நீட்டாக சலிச்சுக்கணும். அதில் 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரு டோல் வச்சு. அது கூட பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி அதை தனியாக வச்சுட்டு ஒரு பவுலில் முட்டையை உடைச்சு ஊற்றிக்கணும். ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன். இது கூட 2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். எக் பீட்டர் இருந்துச்சுன்னா அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி இந்த டூல் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இன்னொரு டூல் ஸ்ப்ரிங் மாதிரி, இதில் பண்ணாலும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி முட்டை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பஃபியாக வரணும், க்ரீமியாக இருக்கணும். மைதா கூட முட்டை எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். பவுடர் சுகர் கூட நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்க பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் இல்லை அப்படின்னா கீ கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுவும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்க மாவோட மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பட்டரும் சுகரும் ஆட் பண்ணிக்கிறேன். பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது நல்ல க்ரீமியா இருக்கணும். இப்போ நம்மளுக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம குக்கரில் எப்படி பேக் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு ட்ரே எடுத்துட்டு ஒரு பவுலில் மைதா கொஞ்சமாக தூவிக்கலாம். ஃபஸ்ட்டு நெய் தடவிட்டு இந்த மைதாவை டஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பேட்டரை சேர்த்துக்கிறேன். ஸ்லோவாக தள்ளி விடுங்க.
சேர்த்துட்டு மேலே டெக்கரேஷனுக்காக டூட்டி ஃப்ரூட்டியை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் போட்ட வாட்டி தான் பார்த்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். செரி இருந்தால் செரி யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். பரப்பி விடுங்க. சென்டரில் ஒரு ரிங் மாதிரி வைக்கணும். வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த கேக் ட்ரேவை உள்ளே இன்சர்ட் பண்ணணும். 45 மினிட்ஸ் இதை வந்து சிம்மில் பேக் பண்ணணும். பண்ணிவிட்டு குக்கர் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி கேஸ் கட்டை ரிமூவ் பண்ணிடணும். மேலே இருக்க வெயிட்டை ரிமூவ் பண்ணிடணும். ஆஃப்டர் 45 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மேலே துருவிய சீஸ் சேர்த்துக்கலாம். அது கூட சாக்லேட் சேர்த்துக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி, செரி என்ன நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ டெக்கரேஷனுக்கு சேர்த்துக்கலாம். வாவ், இப்போ பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான கேக் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.